மிக கனமழை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகும், எங்கெல்லாம் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்றோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக கனமழையானது தீவிரமடையும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பலத்த மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. ஆகவே எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருந்துச்சோ அங்கெல்லாம் நல்ல மழை தீவிரமா இருக்க போது 10 சென்டிமீட்டர்ல இருந்து 14 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் இனிமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மழை வரல, வெயில் மட்டும்தான் இருக்கு, இதெல்லாம் நீங்க மாற்றி போடுங்க. அதனால இது போல நமக்கு இனிமே நமக்கு இருக்க போறது கிடையாது. மழை வாய்ப்புகள் சற்றே நமக்கு தீவிரம் அடையும். நாளை முதல் படிப்படியாக மழை வாய்ப்பு ஒரு மிதமானதிலிருந்து கனமழையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக மிக கனமழைக்கான வாய்ப்பும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே சென்னை போன்ற இடங்கள்ல நள்ளிரவு நேரங்கள்ல மழை வந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை பேர், நிறைய பேர் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மழை பொழிவு ஆரம்பிச்சிருச்சு, சென்னை பகுதிகளில் மழை பெய்கிறது, அதிகாலை நேரங்கள் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் மழை பரவலாக பதிவாகிட்டு வருதுன்னு பலரும் சொல்லியிருந்தீங்க. அதே தாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் உங்க பகுதிகளில் எதிர்பாருங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கிய மழை பொழிவு ஒரு வாரத்திற்கு நீடித்து அதிக இடங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80 முதல் 90% பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பதிவாகி பெரும்பாலும் கனமழையாகவும் அதில் 20 முதல் 30% வரை மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சில மாவட்டத்தில் காத்திருக்கு. கண்டிப்பா எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழைங்க நம்ம பட்டியல் போட்டு சொல்றோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று வருமேங்க, அது எப்பங்க தொடங்கும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம சொல்றோம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை எப்பொழுது தொடங்கும்? அக்டோபர் 3ஆவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. காற்றுடைய திசை மாற்றம் எப்போது முதல் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் 16, 17, 18 போன்ற தேதிகளில் காற்றுடைய திசை மாற்றங்கள், அதாவது வங்கக்கடலிலிருந்து நேரடியாக தமிழகத்திற்கு அந்த பருவ காற்றினுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை மாறப்போகுது. பருவக்காற்று தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அக்டோபர் 16 முதல் 19 இந்த தேதிகளுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக காற்றின் திசையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கடல் பகுதியிலிருந்து நேரடியாக இந்த மாதம் நமக்கு காற்று வீச வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிலும் குறிப்பா இந்த மாத இறுதியில இன்னும் ரொம்ப மோசமான மழை பொழிவுகள் காத்திருக்கு. இந்த முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்கும்னா கனமழை வரைக்கும் பெய்யும். பெரும்பாலும் ஒரு 90% வரைக்கும் கனமழை வரைக்கும் நிச்சயமா பதிவாகிடும். அதாவது ஒரு 6 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது சாதாரணமாக பதிவாகிட்டு போய்கொண்டே இருக்கும். இது சென்னையில மட்டும்தான் இந்த மழை வருமானு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்கு. அக்டோபர் 2ல இருந்து 10 வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். தமிழகத்திற்கு புயல் சின்னங்கள்லாம் எப்போ வருங்கிறத இப்பவே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. தமிழகத்திற்கு புயல் சின்னங்கள் பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் தான் வாய்ப்பு இருக்கும். அக்டோபர்ல கண்டிப்பா புயல் கிடையாது. 100% அக்டோபரில் புயல் கிடையாது. நவம்பர் மற்றும் டிசம்பரில் தான் புயல் சின்னங்கள் இருக்கு. ஆனா மழை இருக்குங்கிறத நினைவுல கொள்ளணும். அதாவது மறந்துடக்கூடாது. மழை கண்டிப்பா வரும். இந்த புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளக்காடாக மாறப்போகுது. பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறப்போகுது. இந்த மழை பொழிவு, அதாவது பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல மாவட்டங்கள் மிக கொடுமையான மழை பொழிவுகள் சற்றே தீவிரமாக நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால பருவமழையும் நமக்கு தொடர்ந்து தீவிரமாக இருக்குங்கிறதுனால தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எப்பொழுது வடகிழக்கு பருவமழை வருது, எப்பொழுது புயல் சின்னங்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நவம்பர் 2வது அல்லது 3வது வாரம் தான், நவம்பர் 2வது 3வது வாரம் தான் ஒரு புயல் சின்னமும், அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் சின்னமும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக 2 புயல்கள் உருவாகும். அது எந்த பகுதியில் கரை கடந்து எங்கெல்லாம் நமக்கு அதிக கனமழை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையுமாக எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்திற்கு புயல் சின்னங்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக இருக்கும்.
அடுத்ததாக அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த டேட்டை கொஞ்சம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தினமும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மழை வருமா மழை வருமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று சொல்லிடுறோம், டேட்டு மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்க ஊர்ல மழை பொழந்துகட்டும். எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழை தீவிரம் இருக்கு. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. நிச்சயமாக மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக கடுமையானதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவு, இடி மின்னல் கடுமையாக இருக்கும். காற்றும் பலமாக வீசுவதற்கான வாய்ப்புகளும் சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். சில தரை காற்று வீசும் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்துல அந்த மழை வருவதற்கு முன்பதாக அல்லது மழை பெய்து கொண்டிருக்கும் போது சில இடங்களில் தரை காற்று கூட கொஞ்சம் கணிசமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடலோர பகுதிகளில் உள் மாவட்டத்தில் மழை மட்டும் இருக்கும். இடி மின்னல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைலாம் கொஞ்சம் மழை தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. வலுவான மழை பொழிவுகள், அதாவது சற்றே வலுவான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக தீவிர கனமழையானது நிச்சயமாக உண்டு. பெரும்பாலான பகுதிகள் மழையில அதிகமான இடங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை மற்றும் வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இருக்க போகுது. அதனால ஒரு ஊட்டி போல தமிழகம் மாறுமானா இனிமே நமக்கு மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து மழை பொழிவுகளும் தீவிரமடையும். தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் மாதத்தில் மழை பொழிவு தீவிரமடைய போகுது. வெறும் வட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தீவிரமடைய போகுது. ஆனால் டெல்டா மாவட்டத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கேயும் மிக கனமழை கூட வரலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவும் பெரும்பாலும் மிதமானது முதல் கனமழை பெய்தாலும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல மழை எதிர்பார்க்க போறீங்க. சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கிரும். தென் மாவட்டத்தில், அதாவது வட மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் மாவட்டங்களில் சற்று குறைவான மழை பொழிவு தான் பதிவாயிருக்கு. இருந்தாலும் இந்த வடகிழக்கு பருவமழையில் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கூடுதல் மழையானது தீவிரமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால நண்பர்களே, நீங்க மறக்காம தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம மீண்டுமாக சொல்கிறோம். பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு சிறிது நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இதுவரை வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு, 10-15 நாள் தான் இருக்கு பருவமழை தொடங்குறதுக்கு. நம்ம ரொம்ப தயார் நிலையில இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அநேக இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் இந்த மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு, மழைக்காக நம்ம காத்திருக்கலாம். அந்த அளவுக்கு இன்று முதலாக நமக்கு இன்று இரவு நள்ளிரவு முதல் மழை கணிசமாக தொடங்கி அதுக்கப்புறம் அக்டோபர் 3, 4, 5, 6, 7 தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகளும் அதே மாதிரி அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் தொடர் கனமழையும் தமிழகத்தில் உறுதியாக உண்டு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.